அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூமில் ஆஜர்படுத்தப்பட்ட ரணில் நீதிமன்றத்தில் குவிந்த அரசியல்வாதிகள். ரணில் ஆதரவாளர்களால் கொழும்பில் போக்குவரத்து நெரிசல். கடும் பதற்றத்தில் தென்னிலங்கை. நீதிமன்றத்துக்கு வெளியே திரண்ட ரணில் ஆதரவாளர்கள். ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள அறிவிப்பு. ரணிலுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு. முத்தியன்கட்டு குடும்பஸ்தர் மரணம், இராணுவத்தினருக்கு பிணை. கவனக்குறைவால் உயிரை இழந்த இளைஞன், நொடி பொழுதில் நடந்த விபரீதம். கொழும்பில் கடும் பாதுகாப்பு, சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. 17 வயது இளைஞனின் மரணத்தால் தமிழர் பகுதியொன்றில் பரபரப்பு. அரசியல்வாதிகள் பலருக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு செல்ல அனுமதி மறுப்பு. ரஷ்யாவில் நிலநடுக்கம். தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சூம் காணொலி அழைப்பு மூலம் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ள பின்னணியில் பல அரசியல் பிரமுகர்கள் நீதிமன்றக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சற்று முன்னர் வந்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவருடன் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்கு வந்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரிக்கப்படும் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் வருகை தந்துள்ளார். இதேவேளை நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே ஏராளமானோர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியினர் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பின் பல வீதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து லேக் ஹவுஸ் சுற்றுவட்டம் மற்றும் கொம்பனி தெரு வரையிலான பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் கலகம் தடுப்பு பிரிவினர் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ஆகஸ்ட் 22 பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை ஆகஸ்ட் 26 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று அதற்குரிய நீதிமன்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் நீதிமன்றத்தை சுற்றி கூடியுள்ளதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியுள்ளது. அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடவோ அத்தகைய நடவடிக்கைகளுக்கு எந்த வகையிலும் ஆதரவளிக்க வேண்டாம் என்று ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளது. நீதித்துறையில் முழு நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும் என்று கட்சியின் இணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க 6 முறை பிரதமராக இருந்தவர். மிகவும் நெருக்கடியான தருணத்தில் நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவர். நாட்டிற்கு அமைதியை கொண்டு வந்தவர். கட்சி பேதமின்றி அனைவராலும் மதிக்கப்படும் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் தலைவர் என்பது ரகசியமல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவர் ஒருபோதும் தனது சொந்த நலன்களுக்காக செயல்பட்டது இல்லை என்றும் இந்த நாட்டை இப்போது இருப்பதை விட சிறந்த இடத்திற்கு உயர்த்த எப்போதும் உறுதி பூண்டுள்ளார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவால் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட கொள்கைகளால் நாடு இன்று இந்த நிலையில் உள்ளது என்பதை நினைவு கூறும் ஐக்கிய தேசிய கட்சி இன்று சிறையில் இருக்கும் தலைவர் ஒரு முக்கியமான தருணத்தில் நாட்டை காப்பாற்றிய தலைவர் ஆவார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விசாரணைகளை தொடர்வதற்கு ஆதரவளித்த நீதித்துறையை மதித்து வந்த ஒரு சிரேஷ்ட தலைவர் என்ற ரீதியில் அனைவருக்கும் மரியாதைக்குரிய நம்பிக்கை இருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
ரணிலுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திருமதி நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவில் இருந்து கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஆஜராகியுள்ளார். அத்துடன் மீண்டும் அவர் சிறை செல்ல வேண்டும் என்றும் அவருக்கு தொடர்ந்து சிறைவாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். முல்லைத்தீவு முதியன்கட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தரின் வழக்கு இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குடும்பஸ்தர் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 இராணுவத்தினரும் 3 லட்சம் ரூபாய் பணத்துடன் 2 சரீரப்படையிலும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த வழக்கானது அடுத்த தவணைக்காக 30ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 அன்று நீதிமன்றத்தில் தவணையிடப்பட்டுள்ளது. மதேகுட போலீஸ் பிரிவின் 342வது வீதியில் சல்கா சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொட்டாவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற 30 வயதுடைய இளைஞன் பலத்த காயமடைந்து கோமாகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டதுடன் மத்தியகுட போலீசார் மேலதிக விசாரணைகளையும் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அதனை வைத்து விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் இன்று இடம்பெற்று வருகின்ற போராட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பொது ஒழுங்கை பராமரிக்கவும் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் நகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் பொறுப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏதேனும் வன்முறை ஏற்பட்டாலோ அல்லது சட்டத்தை வேறு நபர்களுக்கு எதிராகவோ சட்ட நடவடிக்கை எடுக்க தெளிவான அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தவொரு அமைதியின்மைக்கும் விரைவாக பதிலளிக்க கழக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக காவல்துறை குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு கருவாக்கேணி பிரதான வீதியில் அமைந்துள்ள வாகன சுத்திகரிப்பு நிலையத்துக்கு முன்னால் உள்ள மரம் ஒன்றில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 17 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இளைஞனின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகள் பலருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டலி சம்பிக்க ரணவக்க கிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோரை உள்ளே அனுமதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே நீதிமன்ற வளாகத்துக்கு செல்ல அனுமதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு அனுமதி மறுப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகம் முழுவதுமாக நிரம்பியுள்ளதாலும் பலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் குரில் தீவுகளில் இன்று 6.3 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதோடு இந்த மாதத்தில் அப்போதில் ஏற்பட்டுள்ள 4வது பெரிய நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.